எல்லோருக்கும் வணக்கம். தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் என்ன? அதை இந்த கதை மூலம் அறியலாம். மகாபாரத போரில் கர்ணனின் உயிர் பிரிந்தது. கர்ணனின் தந்தையான சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயமும் கலந்த வேதனையும் இருந்தது. யாரிடம் கேட்பது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தார். குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது. அதை உணர்ந்து கொண்டார் பகவான் கிருஷ்ணர். சூரிய தேவன் முன் தோன்றினார். சூரியனே, என்ன தடுமாற்றம் உங்கள் மனதில் என்று கேட்டார். அதற்கு சூரிய தேவன், பரம்பொருளே, பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் எல்லா புண்ணியங்களையும் உங்களுக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே. பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது? இது அநீதி அல்லவா என்று கேட்டார் சூரியதேவன். அப்போது பகவான் சிரித்தார். அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார், மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது. சொல்கிறேன் கேள் என்றார். தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னரோ தருவது. அதுவே தானம். புண்ணிய கணக்கில் அது சேராது. ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னரின் கடமை, ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியத்தை தரும். பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்களை செய்து புண்ணியங்களை ஈட்டியவன். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் நான் தானமாக கேட்டு பெற்றேன், தவிர தர்மமாக நான் பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனுஷனாகிறான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது. இப்போது புரிகிறதா என்று கேட்டார் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணரை வணங்கி நின்று சூரியதேவன் சொன்னார், தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறி வணங்கினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் முடிந்தவரை அடுத்தவர் கேட்காமலேயே தர்மத்தை செய்ய முற்படுவோம். அப்படி நாம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.